Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா இந்த transparent nail polish வச்சு நிறைய hacks வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First one வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி நம்ம நிறைய clips வந்து வெச்சிருப்போம். இதுல ஒரு ஸ்டோன் விழுந்தா கூட நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிரும். பார்த்து வாங்கி நாம யூஸ் பண்ணுவோம். அதுல ஒன்னு விழுந்தா கூட நம்மனால யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அதுக்கு நாம இந்த nail polish வச்சு அது மேல இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த ஸ்டோன் வந்துட்டு விலகவே விலகாது. ரொம்ப நாளைக்கு நாம இத மெயின்टेन பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரைட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க அடிச்சு வெச்சிட்டீங்க அப்படினா ரொம்ப நாளைக்கு நமக்கு நீடிக்கும். இப்போ பாருங்க இன்னொரு கிளிப்க்கு நான் அடிச்சு காட்றேன். ஸ்டார்டிங்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருக்கும். இத அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பிரைட்டா மாறிரும். இப்போ பாருங்க நான் அடிச்சு முடிச்சிட்டேன். எவ்வளவு சூப்பரா வந்துட்டு பிரைட்டா இருக்குன்னு. அடுத்ததா இந்த மாதிரி குஷி கிளிப் வந்துட்டு நம்ம வீட்ல எல்லா குழந்தைகளுக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்ச நாள்ல ஒரு மாதிரி பெயிண்ட் எல்லாம் விட்டுட்டு துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு கிளிப் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க transparent nail polish வச்சு அடிச்சீங்க அப்படினா அதில இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட் வந்துட்டு விலகாம ரொம்ப நாளைக்கு நாம மெயின்टेन பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப பிரைட்டாவும் அழகாவும் இருக்கும். இப்போ பாருங்க நான் ரெண்டுமே அடிச்சு முடிச்சிட்டேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஹேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் வச்ச மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். இது கை கால்ல Dressல எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அடிச்சுக்கிட்டீங்க அப்படினா கொஞ்சம் கூட வெளியில வரவே வராது. இது ஃபுல்லாவே வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா அதே மாதிரி பேங்கிள்ல ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நிறைய பேங்கிள் வந்து வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஆசாசியா வாங்குவோம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு ஸ்டோன் விழுந்தா கூட பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காது. அதுக்காக இந்த ஸ்டோன் விழுகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேல இந்த நெயில் பாலிஷ் வந்து அடிச்சு விட்டுக்கலாம். பாருங்க அந்த வளையல்ல ஒரு பேங்கிள் ஒரு ஸ்டோன் வந்துட்டு விழுந்துருச்சு. இது நீங்க வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்கணும் அப்படினா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்பவே பிரைட்டாவும் இருக்கும். பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கும். ஸ்டோன்ஸும் வந்து விழுகாது. இதே மாதிரி நான் ரெண்டு வளையலுக்கும் வந்துட்டு அடிச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் எல்லாம் நாம யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த கம்மல் எல்லாம் ஒத்துக்காது. காதுல புண்ணு வந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி கம்மல் போற இடங்கள் வந்து இருக்கு பாத்தீங்களா? அதுல இந்த நெயில் பாலிஷ் அடிச்சு விட்டுட்டு நல்லா காய விட்டுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இத யூஸ் பண்ணீங்க அப்படினா எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து வராது. இது ரொம்பவே சூப்பரான டிப்ஸ். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? நிறைய ஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட் அதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு நிறைய இருக்கும். அதுல இந்த இடங்கள்ல சீக்கிரமா நமக்கு துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். இத நாம மெயின்टेन பண்றதுக்காக இந்த நெயில் பாலிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஷைனிங்கா பார்க்கிறதுக்கு அழகாவும் இருக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சமா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு. இதுலயும் நான் கொஞ்சமா அடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப ஷைனிங்காவும் அழகாவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் பட்டன்ல நூல் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துரும். நாம வாஷ் பண்ணும்போது நூல் பிரிஞ்சு வந்துரும். அது கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அந்த பட்டனும் அப்படியே கீழ விழுந்துரும். அதுக்காக இந்த பிரிஞ்சு வந்த அந்த நூல் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேலேயே வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நாம அடிச்சு விடும்போது அது அப்படியே ஃபிட் ஆயிரும். அந்த நூல் வந்து பிரிஞ்சே வராது. இதே மாதிரி நாம எல்லா ஷர்ட் பட்டனுக்கும் வந்து அடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பட்டன் விலகாம நாம மெயின்टेन பண்ணலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊசியில வந்துட்டு நூல் கோர்க்கும்போது ஒரு நூலா இருந்தா நம்ம ஈஸியா வந்து கோர்த்துக்கலாம். அதே நம்ம ரெட்டை நூல் வந்து கோர்க்கும்போது பாத்தீங்கன்னா அது போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். சின்ன ஊசியில நாம கோர்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கு நாம அந்த நூலை ரெண்டா மடிச்சிட்டு இந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க அப்படினா அந்த ரெண்டு நூல் நல்லா வந்து சேர்ந்துக்கும்.
இப்போது அதுக்கப்புறமா நாம் ஊசியில் நூறு கோர்க்கும்போது ஈஸியாக வந்துட்டு நம்ம கோர்த்து முடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நாம் இந்த ரெட்டை நூலெல்லாம் வந்து கோர்க்கும்போது ஈஸியாக நம்ம கோர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செயின் எல்லாம் கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிரும். இதே மாதிரி கவரிங் செயின் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவும் கொஞ்ச நாளில் வெளுத்து போன மாதிரி ஆயிரும். அதுக்கு இந்த செயின் ஃபுல்லாக இந்த நெயில் பாலிஷ் வந்து அடிச்சு விட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவரிங் செயின் எல்லாம் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்காக நான் அதிலேயே வந்து அடித்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா, கம்மல்லையும் அதே மாதிரி தான் நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். அதுலேயும் நாம் இந்த நெயில் பாலிஷ் அடித்து விட்டோம் அப்படின்னா விழுகவே விழுகாது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காகவும் டல்லாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டட்டு கூட ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கவரிங் கம்மலெல்லாம் வந்துட்டு கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் அதிலேயே கொஞ்சமாக அடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ் யூஸ் ஆகுது. இது நீங்கள் ஒரு டைம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு போட்டுக்கும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் கூட ஒரு சில டைம் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோன் விழுகவே விழுகாது. நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தீக்குச்சி வந்து நம்ம உரசும்போது ஒரு சில டைம் பற்றவே பற்றாது. அதில் இந்த நெயில் பாலிஷ் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு பற்றிரும். இப்போ பாருங்கள், பற்ற வச்சு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு ஒரே ஒரு டைம் உரசும்போது ஈஸியாக நமக்கு பற்றிருச்சு. இதே மாதிரி இன்னொன்றும் நான் அடித்து வச்சுருந்தேன். அதையும் நான் பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹேர் பின் யூஸ் பண்ணும்போது பூ குத்தும் போது ரொம்பவே வலிக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு வலியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த நெயில் பாலிஷை. இதை நல்லா நீங்கள் காய வச்சதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பெயினுமே வந்து இருக்காது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.